சென்டோஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். அது என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு உப்பு வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு குதிரையை வச்சு வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த குதிரை மேலதான் உப்பு மூட்டைகள் எல்லாம் போட்டு ஊருக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வருவாராம். அதுதான் அவரோட வழக்கமாவும் இருந்தா, அதுதான் அவரோட தொழிலாவும் இருந்துச்சாம். அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த உப்பு மூட்டையெல்லாம் குதிரை மேல போட்டுட்டு ஊருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆத்தங்கரையை தாண்டி தான் அவர் ஊருக்குள்ள போக முடியுமா. அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. அந்த ஆத்தங்கரையை தாண்டி போகும்போது எதிர்பாராம அந்த குதிரை அந்த ஆத்தங்கரைக்குள்ள விழுந்துடுது. ஆத்தங்கரைக்குள்ள விழுந்ததுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குதிரையை மேலே ஏத்துறாரு. அந்த குதிரை மேல இருந்த உப்பு மூட்டைகள் எல்லாமே கரைஞ்சி தண்ணியில போயிடுச்சு. தண்ணியில போனதுமே என்ன பண்ணதுன்னே தெரியல. ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனா குதிரைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நமக்கு சுமை எல்லாமே குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம வியாபாரம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரி வீட்டுக்கு கூட்டிட்டு அந்த குதிரையை கூட்டிட்டு போயிடுறாரு. சரி, அடுத்த நாள் இன்னைக்காவது நல்லபடியா வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை கூட்டிட்டு அடுத்த நாளும் உப்பு மூட்டைகள் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வராரு. போட்டு எடுத்துட்டு வரும்போது அதே மாதிரி அந்த குதிரை நம்மளுக்கு இன்னைக்கும் சுமை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த ஆத்தங்கரையில விழுந்துடுது. ஆத்தங்கரையில விழுந்ததுமே இன்னைக்கும் வியாபாரி நினைக்கிறாரு, இது என்ன இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த குதிரை வேணும்னே விழுந்துச்சு, நமக்கு சுமை இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அன்னைக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம வியாபாரி ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. கவலைப்பட்டு இருந்துட்டு சரி இன்னைக்கே நம்ம வியாபாரம் போச்சு, என்னன்னே தெரியல, நமக்கு இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் இன்னொரு நாள் ஒரு 4-5 நாள் கழிச்சு மறுபடியும் குதிரை மேல உப்பு மூட்டையை போட்டு எடுத்துட்டு வர்றாரு. அன்னைக்கு குதிரையை பார்த்து சொல்றாரு, குதிரையே இன்னைக்காவது கொஞ்சம் நல்லபடியா நம்ம போய் வியாபாரம் பண்ணணும், நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு குதிரை கிட்ட பேசிட்டே போறாரு. அதே மாதிரி அந்த ஆத்தங்கரையை தாண்டி போயிட்டு இருக்காரு. ஆத்தங்கரையை தாண்டி போகும்போது அந்த குதிரை மறுபடியும் விழுது. மறுபடியும் வேணும்னே விழுது. வேணும்னே விழுந்ததுமே அந்த வியாபாரி ரொம்ப யோசிக்கிறார். என்ன நமக்கு ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஆத்தங்கரையை கடக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த குதிரையை அப்புறம் நினைக்குது, நம்மளால இவருக்கு வியாபாரம் ஃபுல்லா போகுது, நம்ம என்ன பண்றது, நம்ம இனிமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது, முதல் தடவை எதிர்பாராம நடந்துருச்சு, ஆனா அதுக்கப்புறம் நம்ம பண்றதெல்லாம் நம்ம வேணும்னே பண்ணோம், நமக்கு சுமை குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த நாளும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வியாபாரம் பண்றதுக்காக உப்பு மூட்டையை குதிரை மேல போட்டுட்டு வியாபாரி வராரு. வந்துட்டு இருக்கும் போது மெதுவா அந்த ஆத்தங்கரையை அந்த குதிரை கடக்குது. உடனே கடந்து முடிச்சிருச்சு. கடந்து முடிச்சதுமே உடனே அவரும் போயிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு. ஆனா இதுக்கு சுமையை தாங்க முடியல. ஆனா தாங்க முடியலன்னு பரவாயில்ல, நம்ம அவரை ஏமாத்திட்டோம், ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஆத்தங்கரையை கடந்துடணும், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு அதே மாதிரி ஆத்தங்கரையை கடைஞ்சு அவருக்கு வியாபாரமும் நடக்குது. வியாபாரம் நடத்துது உப்பு வியாபாரிக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா, நம்மளை கைவிடாம நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணலாம். நம்மளால அவங்களுக்கு நஷ்டஈடு வேணாம். நான் சொன்ன குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வேற ஒரு குட்டி ஸ்டோரியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசல்யா.